வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி நம்ம சைட்வேஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் நடந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சினாரியோ அடுத்த தடவை நடக்கும்போது நீங்கள் உள்ளே போய் பையர் இன்றைக்கி நிறைய பேர் லாஸ் பண்ணதான் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஸோ அது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். நான் நிறைய தடவை டெய்லியும் சொல்லிட்டு வர்ற விஷயம் தான் ஒவ்வொரு வீடியோலும். எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ளே ட்ரேட் ஆகும்போது ஆப்ஷன் பையர்ஸ் உள்ளே என்ட்ரி ஆகிறத தவிர்த்துடணும் அப்படின்னு நம்ம நிறைய தடவை சொல்லிட்டு வரோம். அதுலேயும் நிறைய லெவலுக்கு உட்பட்டு ட்ரேட் ஆகும்போது அதை கம்ப்ளீட்டாக தவிர்த்துடணும் அப்படின்றத நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லிட்டு வர்றோம். சரிங்களா? ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங். ஒன்று எஸ்டர்டே ஹை போகணும், இல்லாட்டி எங்கே வரணும், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு வரணும். ஓகேங்களா? ரெண்டு இடத்துக்கும் வரல. என்ன ஆகுறாங்க, ஓப்பனுக்கு கீழே ட்ரேட் ஆகுறாங்க. அடுத்து அப்படியே நம்ம சப்போர்ட்டிவாக இப்போ அடுத்து யார் வரணும், ஃப்யூச்சர் ஓப்பனுக்கு கீழே வரணும். ஃப்யூச்சர் என்ன பண்ணுறாங்க, ஃப்யூச்சர் ஓப்பனுக்கு மேலேயே ட்ரேட் ஆகுறாங்க. அப்போ இதுவே ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஸ்பாட் கீழே ஃப்யூச்சர் மேலே அப்படின்னாலே அது ஒரு கான்ட்ரடிக்ஷன். அடுத்து நீங்கள் ஃப்யூச்சர் கீழே வந்தப்பையும் கூட அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 24,800 புட் ஆப்ஷன் அண்ட் 24,900 கால் ஆப்ஷன். மிட் பாயிண்டில் 24,850 ஒரு ஸ்ட்ராடல், அதாவது கால் அண்ட் புட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்ட்ராடல் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், 800 to 900 மிட் பாயிண்டில் 850 ஸ்ட்ராடல்னால் அதுக்கு மேலே போனால் மேலே, கீழே போனால் கீழே. இப்போ 825 இடையில ஒரு லெவல், அது என்ன இருக்குது நம்மளுக்கு, ஒய்டு எட்ஜோட மிட் பாயிண்ட். இப்போ ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்தால் அவங்க எங்கே வரணும், 800 தான் வரணும். அதுக்கு தாண்டி லெவல் இல்லை. அப்போ புட் ஆப்ஷன் இந்த இடத்துல பை பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன் அப்படின்னா இந்த 5 மினிட்ஸில் இவங்க கீழே க்ளோஸ் வச்சோடனே இவங்க 825க்கு வந்துட்டாங்க. அப்போ 825 உங்களுக்கு 800 எவ்வளோ தூரம், வெறும் 25 பாயிண்ட் தான். அப்போ நியர்பை ஒரு லெவல் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 800ன்றது ஸ்ட்ராடல். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துக்கு உட்பட்டு தான் இருக்காங்க. அதுக்கு கீழே வந்தால்தான் ப்ரீவியஸ் க்ளோஸு. அதுக்கடுத்து நம்மளுடைய ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. அதை தாண்டினா தான் டவுனு. இதை தாண்டும்போது ஒரு நெகட்டிவ், இதை தாண்டும்போது அடுத்து 775 தாண்டினால்தான் நம்மளுக்கு இன்னொரு நெகட்டிவ். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வரலை. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல, உங்களுக்கு காலையில் மார்க்கெட்டில் எஸ்டர்டே ஹைக், அதாவது ஓப்பனுக்கு மேலேயே ஃப்யூச்சர் ட்ரேட் ஆகிட்டு கீழே வரும்போது கால் ஆப்ஷன் டிகே, அடுத்து திருப்பி போகும்போது புட் ஆப்ஷன் டிகே, அடுத்து அகெயின் கீழே வரும்போது கால் ஆப்ஷன் டிகே, திருப்பி போகும்போது இந்த இடத்துல ஓவரால் புட் ஆப்ஷன் டிகே. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே ஸ்பாட் ஓப்பனுக்கு மேலே, ஓப்பனுக்கு கீழே ட்ரேட் ஆகின டைம் அதிகம், ஃப்யூச்சர் ஓப்பனுக்கு மேலே ட்ரேட் ஆன டைம் அதிகம். சரிங்களா? நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த டைமும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸ்பாட் ஓப்பனுக்கு மேலே ட்ரேட் ஆனதும், ஃப்யூச்சர் ஓப்பனுக்கு கீழே ட்ரேட் ஆனதும். அப்போ இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்குது அப்படின்னாலே எங்கள் ஆப்ஷன் பையருக்கு வேலைன்றதே கிடையாது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக நம்மளுக்கு இப்போ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி முடிச்சுக்கிறாங்க, அதாவது 868. ஓகேங்களா? அப்போ இந்த வீக் அதனுடைய ஓப்பனுக்கு மேலே தான். ஓகேங்களா? இந்த வீக்லி ஓப்பன் அப்படின்ற விஷயம் 24,802க்கு மேலே தான் மார்க்கெட் முடிஞ்சுக்கிறாங்க. வீக்லியில் பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு விஷயம். மந்த்லியில் பாசிட்டிவ், அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து டேயில் என்ன மாதிரி இருக்காங்கன்னு பார்க்கணும். டேயில் ஒரு இன்டெசிசிவ் க்ளோசிங்னே சொல்லலாம், ஒரு பாசிட்டிவுக்கும் நெகட்டிவுக்கும் நடுவில். பட் ஒரு லோ டு ஹை அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே லோ, நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஒரு லோ டு ஹையில் முடிச்சு அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த இடத்துல இவங்களுடைய க்ளோஸுக்கு மேலே தான் அவங்களுடைய லோவே இருக்குது. சரிங்களா? அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். ரெண்டாவது நம்மளுக்கு பாசிட்டிவில் முடிச்சுக்கிறாங்க, 95 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிச்சுக்கிறாங்க. அப்போ நாளைக்கு சென்டிமெண்டலாக எப்படிலாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் அப்படின்றத பார்க்கணும். அண்ட் டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ 24,868 அப்படின்றது மார்க்கெட் முடிச்சிருக்கக்கூடிய இடம். கீழே நம்ம என்ன புட் ஆப்ஷன் எடுப்போம், 24,850. ஏன் அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் அவங்க தான். சரிங்களா? அப்போ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன இருக்காங்க நம்மளுக்கு, 1, 2, 3, 4, 5, 6. இதுக்கு கீழே இருக்கிறது நம்ம 24,500 எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வால்யூம் இருக்காங்க, பட் வேல்யூவை பொறுத்த மட்டும் இவங்களோட அவங்க கொஞ்சம் கம்மி.
ஓகேங்களா. அப்போ இந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம எடுத்துக்கலாம். 2, 4, 6. அப்போ 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு இடையில் ஷார்ட் எட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது 24,850 புட் ஆப்ஷன். ஷார்ட் எட்ஜோட பாட்டம், ஷார்ட் எட்ஜோட டாப் அப்படின்றது 24,900. அப்போ ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் அப்படின்னா 24,900. ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 24,875. அதுக்கு கீழே தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு. அடுத்து ஒய்டராக எடுத்துட்டிங்க அப்படின்னா 24,700 டு 25,100. அப்போ கிட்டத்தட்ட இதுக்கு இடையில் 400 பாயிண்ட். அப்போ 24,900 அப்படின்றது ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட். அப்போ ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட், ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் நேற்றுக்கு எவ்வளோ இருந்தாங்க? 50. இன்றைக்கி எவ்வளோ இருக்காங்க? 25. அப்போ நாளைக்கு ஒரு டெசிசிவாக இருக்குமா மார்க்கெட் அப்படின்னு பார்க்கணும். டெசிசிவாக இருந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்டெசிசிவாக இருந்துட்டாங்க, ஒரு ஓப்பன் வந்து கீழே வச்சுட்டு எஸ்டர்டே லோ உள்ளேயும், அதாவது உதாரணத்துக்கு இப்போ 24,820 சம்திங் இன்றைக்கி லோ அப்படின்னா நாளைக்கு வந்து கீழே போய் இந்த ஷார்ட் எட்ஜோட பாட்டம், ஒய்டராக இருக்கக்கூடிய பாட்டம் இருக்குல்லையே அதுக்கு மேலே, இல்லை இந்த இடத்துல ஸ்ட்ராங்கிளுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல 24,800 இடத்துல சப்போர்ட் எடுத்து அகைன் திருப்பிடுவாங்க. ஏன்னா எஸ்டர்டே லோவுக்கு கீழே போகும்போது 20 பாயிண்ட் தான். அந்த 20 பாயிண்டில் போயிட்டு சப்போர்ட் எடுத்து மேலே வந்து இந்த ஷார்ட் எட்ஜோட டாப்புக்கிட்ட நியர்பை என்ன பண்ணலாம், மேலே வந்துட்டு கூட அதில் ஒரு 100 பாயிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். ஸோ ரேஞ்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நேரோ ரேஞ்சாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சின்ன ரேஞ்சாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன ரேஞ்ச் அமையும் போது அடுத்த நாள் அவங்களுடைய ஹை மற்றும் லோ இது ரெண்டையுமே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு இப்படி ஒரு ஹை ஒரு லோ இருக்காங்க, அப்போ ஒரு சின்ன ரேஞ்ச் இருக்குது, ஒரு 80 to 90 பாயிண்ட் 100 பாயிண்ட் இருக்காங்க அப்படின்னா அடுத்த நாள் சம் லெவல்ஸ் இதுக்குள்ளே ஓப்பன் ஆகிட்டு மேலே போய் ஹையை பிரேக் பண்ணி திருப்பி லோவை பிரேக் பண்ணி திருப்பி உள்ளே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ராப் எந்த இடத்துல பண்ணுறாங்க, டேபிள் எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ எடுத்துட்டிங்க அப்படின்னா 24,900 புட் ஆப்ஷன், 900 கால் ஆப்ஷன், 900 கால் ஆப்ஷன்றது ஒன்று, 900 புட் ஆப்ஷன், 850 புட் ஆப்ஷன், 800 புட் ஆப்ஷன். அப்போ ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டு க்ரியேட் ஆகுது. பட் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த லெவலுக்கு இன்னும் மார்க்கெட் போகலை, அதாவது 24,900க்கு இன்னும் போகலை. அப்போ நாளைக்கு ஒரு வேளை இந்த 24,900 போய் டச் பண்ணிட்டு அங்கேருந்து திருப்பி கீழே வந்தாங்கன்னா நம்ம 900 அந்த 875 ரெண்டு லெவலை மையப்படுத்தி அதிலிருந்து நம்மளுக்கு கீழே வர்றாங்களான்னு பார்க்கணும். எது வரைக்கும்? 800 வரைக்கும் இந்த டேபிளை பொறுத்த மட்டும். அடுத்ததாக நம்மளுக்கு கிட்டத்தட்ட 24,800 900 புட் ஆப்ஷன், 900 கால் ஆப்ஷன், 900 புட் ஆப்ஷன், 800 புட் ஆப்ஷன், 700 புட் ஆப்ஷன் அமைஞ்சிட்டால் இந்த 850 புட் ஆப்ஷன் கீழே போயிட்டாங்க அப்படின்னால் என்ன ஆகும் மார்க்கெட்டு? மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் சைடு 200 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கும். ஸோ பெரிய ஃபாலும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதில் என்ன வேணால் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம எதுக்கும் தயாராகத்தான் இருக்க வேண்டும். அதுக்குண்டான லெவல்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சு தான் ஆகணும். ஓகேங்களா. அப்போ நம்ம ஷார்ட் எட்ஜோட டாப் அண்ட் பாட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா 850 900. அப்போ அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸின் அடிப்படையில் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 24,900 + 123னா 25,023. இது ஷார்ட் ரேஞ்சோட டாப். சரிங்களா. ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அப்படின்றது 24,746. ஓகேங்களா. அப்போ 24,746 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ ஒயிட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 123 + 104 அப்படின்னா 227. அப்போ 25,127 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். அதே 227 இவங்கள்ட்ட மைனஸ் பண்ண 200. அப்போ 24,623 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். அப்போ இதுதான் உங்களுக்கு வீக்லி ரேஞ்சாகவும் இருக்கும், அல்லது வீக்லி ரேஞ்சை நீங்கள் இப்படியும் எடுக்கலாம். எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட 24,746 அப்படின்னு வச்சுட்டிங்க அப்படின்னா இவங்களோட க்ளோஸ் அப்போ 101. அப்போ 24,600 அண்ட் 25,200 கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு இதிலிருந்து 600 பாயிண்ட் இந்த வீக்குக்கான ரேஞ்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரிக்கான ரேஞ்ச், வீக்குன்னு சொல்ல முடியாது, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரிக்கான ரேஞ்ச் நம்மளுக்கு 600 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் செட் ஆகும்போது தான் ஒரு வைடராக ஒரு ரேஞ்ச் செட் ஆகிட்டு அதுக்கு மிடிலுக்கு நியர்பை மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ப்ரீமியத்தின் அடிப்படையில் அவங்கள எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ன இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம வீக்லி ரேஞ்சாக செட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இப்போ 25,200 அண்ட் 24,600ன்னு எடுத்துக்கிட்டா இந்த இடத்துல உங்களுக்கு 24,600 க்ளோஸ் வந்து நம்மளுக்கு
ரூ. 36. அப்போ அதுக்கும் கீழே உங்களுக்கு ரேஞ்சு கிடைக்கும். உதாரணத்துக்கு அப்போ 24,564 அப்படின்ற ஒரு ரேஞ்சு கிடைக்கும். அதே மாதிரி 25,200 எடுக்கும். ஸோ 25,200 கால் ஆப்ஷன் என்ன ப்ரைஸ் இருக்காங்களோ அவங்களுடைய ப்ரீமியத்தின் அடிப்படையில் அவங்கள ஒரு ரேஞ்ச் கிடைக்கும் நம்மளுக்கு. அங்கேருந்து நம்ம ஒய்டராக நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். வீக்லி ரேஞ்ச் எங்கே செட் பண்ணுறாங்க, மிட் பாயிண்ட் எங்கே இருக்குது, ஒரு வீக்லி ரேஞ்சுக்கு மிட் பாயிண்ட் எங்கே இருக்குது. ரெண்டாவது, ஒரு எக்ஸ்பைரி முடிஞ்சு அடுத்த எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகும்போது ஓப்பன், அந்த எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகும்போது ஐவி எந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் அந்த ஐவி வந்து எப்படி இம்பேலன்ஸ்டாக இருக்குது, ஒரே மாதிரி ஸ்டாக்னட்டாக குறையாமல் குறைஞ்சி திருப்பி மேலேயே திருப்பி குறையிறாங்களா, அப்போ ரேஞ்சு பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல கால் சைடு 8, புட் சைடு 9, பெரிய சேஞ்சஸ் இல்லை, ஒரு பாயிண்ட் தான் சேஞ்சஸ். அடுத்ததாக உங்களுக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் அவங்களுமே ஓப்பனுக்கு கீழே தான் க்ளோசிங். அதாவது நிஃப்டி நியர்பை ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங், பட் பேங்க் நிஃப்டி ஓப்பனுக்கு கீழே க்ளோசிங். ஸோ அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய சினாரியோ அப்படின்றது மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நிஃப்டிக்கு எந்தளவுக்கு அவங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்றதை பொறுத்து தான் நம்மளுக்கு நிஃப்டியோட மொமெண்டமும் இருக்கும். ஸோ நிஃப்டியும் இன்றைக்கி சைட் வேஸில் போயிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு முடிச்சிருக்க இடம் 54,216. ஸோ 54,200 ஸ்ட்ராடல். ஸோ நம்ம சொல்கிற மாதிரி 54,000 அண்ட் 54,500, மிட்டில் வந்து 54,200 ஸ்ட்ராடல். அப்போ நீங்கள் ரேஞ்ச் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் முடிச்சிருக்க இடம் 216. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 54,300 புட் ஆப்ஷன் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களையும் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ அந்த புட் ஆப்ஷனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்களான்னு பார்க்கணும். ஸோ நாளைக்கு அப்போ இவங்களுடைய இந்த லோ ரேஞ்ச், அதாவது ஸ்ட்ராடலுடைய லோ ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த லோவை பேஸ் பண்ணி நம்ம ரேஞ்ச் எடுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி ரேஞ்ச் எடுத்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும், எஸ்டர்டே ஹையே, ப்ரீவியஸ் க்ளோஸு, இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் தாண்டி நின்னால் மட்டும்தான் அடுத்து ஃபர்தராக அந்த லெவலுக்குலாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் என்ன ஆகும், அங்கே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. எஸ்டர்டே ஹையை தாண்டியே சஸ்டெயின் ஆகலைன்னு என்ன அர்த்தம், மேலே அப் ட்ரெண்டே கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி ஒரு எஸ்டர்டே ஹை, ஒரு நிஃப்டி ஆகட்டும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும், ஒரு ஹையை பிரேக் பண்ணும்போது எந்த இடத்துல லோ வச்சுட்டு அந்த ஹையை பிரேக் பண்ணுறாங்க, ஒரு லோவை பிரேக் பண்ணும்போது எந்த இடத்துல ஹை வச்சுட்டு அந்த லோவை பிரேக் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்போ லோ டு ஹை நிஃப்டியில் எடுத்துக்கோங்க. எஸ்டர்டே ஹை இந்த இடத்துல இருக்குது. எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ட்ராவல் ஆகுறாங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் ட்ராவல் ஆகுறாங்க, அப்புறம் தான் கட் பண்ணுறாங்கன்னு என்ன அர்த்தம், அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட் ட்ராவலுக்கு அங்கே ப்ரீமியம், கால் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஆல்ரெடி இங்கேருந்து கொடுக்கப்பட்ட ப்ரீமியத்தை திருப்பி கொடுக்கணுன்னா அந்த இடத்துல என்ன வேணும், ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜ் வேணும். இது எவ்வளோ பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரியாது. அப்போ ஒன் சைடு மார்க்கெட்டை எப்பெல்லாம் எதிர்பார்க்கணுன்ற ஒரு ரூல் இருக்குது. சரிங்களா? எல்லா நாளும் ஒன் சைடு மார்க்கெட்டை எதிர்பார்க்க முடியாது. மார்னிங் நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு ஹையோ இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸோ இல்லை எஸ்டர்டே லோவோ இல்லை சம் லெவல்ஸோ வீக்லி ஹையோ இந்த மாதிரி லெவல்ஸ் நியர்பை இருக்கும்போது அதை கட் பண்ணுறாங்க அப்படின்னால் அங்கே ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜ் ஆப்ஷன்ஸில் இருக்கணும். எதனால் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தருடைய ஏற்றத்தை விட இன்னொருத்தருடைய ஏற்றம் பர்சன்டேஜஸ் வயசில் நம்மளுக்கு அதிகமாக இருக்குனாலே அங்கே ப்ரீமியத்தில் அப்ரிஷியேஷன் நடக்க போகுது. அதாவது ஆடட் ப்ரீமியம் கூட போகுது அப்படின்னு அர்த்தம். ஆடட் ப்ரீமியம் கூட போகுதுன்னா என்ன அர்த்தம், ஒன் சைடராக தான் செல் பண்ணியிருக்காங்க, இன்னொரு சைடு செல் பண்ணல, ஓப்பன் பண்ணி விட போகிறாங்கன்றது அர்த்தம். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த ஒன் சைடு மார்க்கெட்டுன்ற விஷயம் எப்பப்பெல்லாம் நடக்கும் அப்படின்றது புரியும். ஓகேங்களா? இப்போ கால் சைடு 10, நியர்பை புட் சைடு 11 அப்படின்றப்ப இவங்களும் புட் சைடு ஒரு பாயிண்ட் அகண்டாக தான் இருக்காங்க. ஸோ நாளைக்கு எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். இவங்களும் வந்து ஓப்பனுக்கு கீழே க்ளோசிங், நிஃப்டி வந்து ஓப்பனுக்கு ஜஸ்ட் அபவுட் மேலே க்ளோசிங் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் அபவுட் நியர்பை தான் ரெண்டு பேருமே க்ளோசிங், ஒரு நெகட்டிவ். அட் த சேம் டைம் இவங்களுக்கு உண்டான டே க்ளோஸ் அப்படின்றது எப்படி இருக்குது அண்ட் மந்த்லி ஓப்பன் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.